ஹலோ மக்களே, நான் உங்கள் வெப்னியூ பிரபு பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம சட்டமன்ற தேர்தலில் நம்பிக்கைக்கான வாக்கெடுப்புகளானது நம்ம முதல்வர் விஜய் அண்ணாவுக்காக எடுக்கப்பட்டது. அதில் தாவேக்கவினர் ஃபுல் சப்போர்ட்டு யூஸ்வலாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்களோட முன்னாடி நாங்கள் சப்போர்ட்டில் இருக்கோம்னு சொன்ன இந்தியன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்தியன் கம்யூனிஸ்ட்டு, பிசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களும் வாக்கெடுத்தாங்க சப்போர்ட்டாக. இந்த வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பு செய்தனர். ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். அதிமுகவும் பிளவுபட்டு பாதி நபர்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாகவும் பாதி நபர்கள் விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நம்ம முதல்வர் வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றார். டிஎம்கே ஏன் வெளிநடப்பு செய்தது என்றால் அதுக்கு காரணம் நம்ம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஏன்னு சொல்கிறேன். அவர் முதலமைச்சர் மீது, அதாவது முதலமைச்சர் விஜய் அண்ணா மீது சில குற்றச்சாட்டுகளே வச்சார். என்னன்னா, ஏஎம்எம்கே அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு எம்எல்ஏ இருக்காரு, அவரை வற்புறுத்தி இவங்களுக்கு ஆதரவு சேர்த்தாங்கன்னு சொல்லி, ரெண்டாவது பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு அவங்களோட கூட்டணி வச்சவங்க வரும்போது ஏற்றுகிறாருன்னு ரெண்டு பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இந்த வாக்கெடுப்பில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று வெளிநடப்பு செஞ்சாங்க. இதுலேருந்து ஒரு கேள்வி என்னன்னா, ஏடிஎம்கே ஏஎம்கே சப்போர்ட் மட்டும்தான் சொன்னாங்க. அதாவது முதலமைச்சர் அவர்கள் அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லலை. சப்போர்ட் வந்திருக்காங்க. சப்போர்ட் வந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்க தான் செய்வாங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கிட்டு தான் செய்வாங்க. அதை ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்யணும்னு ஒரு நோக்கத்தில் இது ஒரு ஷாக்குன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. வணக்கம்.